இப்போ நம்ம போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டெடி கிடச்சிருக்கு. போடு. இப்போ வேகமாக எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ போட்டு சென்ட்லினா உன்னைய பார்த்தோம்னா சேஃப்கி கொடுத்துருக்கா. ஐயோ கிராணி வந்துச்சு. ஓடுறா 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 ஓடுறா. வேகமாக போ. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் குட்டி டான்ரிஷி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தோம்னா கிராணி 3 தான், எபிசோட் 3. இதுக்கு முன்னாடி எபிசோட் 2 போட்டிருப்பேன், ஃபஸ்ட்டு செகண்டு. அது பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துருங்க. அப்போ தான் இதை எப்படி விளாட்ணுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ நம்ம கேம்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிஸ்ட்ராக்ஷன் தான் நம்ம பண்ணுவோம். இப்போ அதே பண்ணிடலாம். ஏன்னா போன வாட்டி கிராணி அது உண்டிகோலை எடுத்து நம்ம அடித்தோம்ல, அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொலாப்ஸ் பண்ண அது வேண்டான்னு சொல்லி ஃபஸ்ட்லேருந்து இப்போ எடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்லேருந்து இது ஆரம்பிச்சு இப்போ நான் போட்டுட்ருக்கேன். அதாவது ஃபஸ்ட்லேருந்து இல்லை, அது எதில் முடிச்சிருக்கோன்னு அதுலேருந்து ஆரம்பிக்காமல் இப்போ அடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இப்போ டிஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. ஒரு வாட்டி பண்ணிவிட்டேன், இன்னொரு வாட்டி பண்ணுவோம். நம்ம அது சீக்கிரமாக வரலான்னு பார்ப்போம். அதனால தான் இன்னொரு வாட்டி பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் போயிட்டாங்க. போன வாட்டி அந்த கிராணி வரா மாதிரி நம்ம முடிச்சிருப்போம். இப்போ லாஸ்ட்டாக அந்த கிராணி நம்மளை அடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ டெடி கச்சிருக்கு. போடு. இப்போ நான் சத்தம் கேட்டுருச்சு. ஐயோ ஓடு 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 ஓடு. ரெட் கண்ணு ஃபுல்லாக ரெட் கலரில் வச்சுக்கிட்டே வரும். நான் ஒருத்தன் பயத்தில் வளரல. ஓடு ஓடு ஓடு. பின்னாடியே வந்துடும் அது. மாதிரி அந்த கிராண்ட் பா துப்பாக்கி வச்சுருக்கேன் பாரு. ஐயோ பயத்தில் எங்கேயோ போகிறேன். ஓப்பன். ஐயோ பின்னாடியே வந்துடும் அது. ஓப்பனா படி ஓப்பன் ஆயிடுச்சு. ஓடு 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 ஓடு. மேலே போ. அப்பா, இந்த டெடி கச்சோன்னே அந்த கிராணிக்கு என்ன ஆகுதே தெரில. கண்ணு ஃபுல்லாக ரெட் கலரில் ஆகி அடிக்க வருதுங்க. இப்போ நான் போட்டுடலாம் அதை. ஸ்லெண்ட்லி, நான் அடிக்கடி பயமுறுத்துறியா? இதோட ஒரு சாப்டர் க்ளோஸு. பயமுறுத்து. இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான்னா இல்லைங்க, சேஃப்கி கொடுத்துருக்கா. சேஃப்கி சரி போய் பார்ப்போம் என்ன இருக்குது அதில். போய் நம்ம இங்கேருந்து குதிப்போமா எலிவேட்டரில் போவோமா? நம்ம கீழே குதிச்சிடலாம். இப்போ கீழே விழுந்துருவோமோ? இப்போ குதிஞ்சிட்டே போயிடலாம். நல்ல வேலை ஒன்றும் கீழே போகலாமா? சீக்கிரமாக தப்பிச்சிடலாம். ஐயோ கிராணி வந்துச்சு. ஓடு. ஐயோ கிராணி வந்துச்சு. ஓடு. இந்த சைடு ஓடு போ. பேச்சா இந்த சைடு. ஐயோ இந்த பார்த்துச்சு. ஓடு. என்ன கிராணி இங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கீங்க, எப்படின்னு தப்பிக்க முடியும்? ஐயோ எப்படி போனாலும் வந்து ஓடு. ஐயோ போச்சு. எங்கெல்லாம் போட்டிருக்கா பாரு ட்ராப்பை. ஐயோ எங்கே போகிறதுனே தெரில. ஐயோ கீழே எடுத்துருக்கலாமே. பயத்தில் எங்கெங்கேயோ ஓடி வந்துட்டேன். சரி காக்கா பார்க்கல, காக்கா அது வச்சுருக்கா. இப்போ நெக்ஸ்ட் இந்த ரூமில் நம்ம குதிச்சிடலாம். இந்த ரூமில் குதிச்சு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த ட்ராயரில் காயின் இருக்கா? இப்போ இது வேணாம், கீழே போட்டு சும்மா விளாடுவோம். கிராணியை கூப்பிட்டு வரல. கிளவி வரியா இல்லையா? வந்துடுச்சு பாருங்க, பார்த்துக்கிட்டே இருக்கு. ஐயோ ஒன்றும் பண்ணாது. டிட் யூ ப்ளே ஹைட் அண்ட் சீக்? ஐயோ நான் வரலை, வேணாம். இப்போ நான் சீக்கிரமாக தப்பிக்க தான் பார்க்கணும். உன் கூட உட்காந்து ஹைட் அண்ட் சீக்லாம் விளையாட முடியாது. கேட்குது, டிட் யூ ப்ளே ஹைட் அண்ட் சீக்? நான் எப்போதா தப்பிப்போன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். விளையாட வழியான்னு கேட்குது. இப்போ போவோம் மேலே. இப்போ என்ன நடக்கு?
இந்த காக்கா கிட்ட பார்த்தாச்சா, இந்த காக்கா வேற எடுக்கவே முடியாது. இந்த ரூமில் ஃபஸ்ட்டு குதிச்சிடலாம். எலிவேட்டர் வழியாக போயிடலாம். ஏன்னா இங்கேருந்து குதிச்சதுனால சத்தம் வந்திருக்கும், அதனால கிராணி இந்த சைடு வந்திருக்கும். அப்படின்னா இனிமேல் இதில் குதிக்க வேணாம், நம்ம எலிவேட்டர் வழியாகவே போயிடலாம். இப்போ போமா நம்ம வேணாம், மறுபடியும் கிராணி தோட்டம் ஓட முடியாது, இங்கெங்கேயோ போவேன். அதனால் எலிவேட்டர் தான் நமக்கு பெஸ்ட்டு. அதனால் எலிவேட்டரே நம்ம போயிடலாம். இந்த சேஃப்கியை போட்டு நான் அதில் என்ன இருக்குன்னு தெரியற வரைக்கும் 40 பாடு இருக்கேன். ஐயோ, இந்த கிராண்ட்பாவும் எடுக்கவே விட மாட்டேங்குதுப்பா. மாதிரி கீழே போயிடலாம். இந்த சேஃப்கி திறக்க நான் படுற பாடு இருக்கு. ஐயோயோ, இப்போ இறங்கிடலாம். அப்பா மறுபடி வரக்கூடாதுப்பா. கிளவி இருக்கீங்களா இல்லையா? ஐயோ, கிராண்ட்பா வராரு. ஐயோ, பார்த்தாரு. ஐயோ, நான் வேற வளர்றேன். அப்படியே துப்பாக்கி வச்சு சுற்றுவார். நம்ம கீழே குதிச்சாச்சு, வரமாட்டார்னு நினைக்கிறேன். வரலை. ஒரு துப்பாக்கி கீழே வச்சு சுற்றுவாரோ? நல்லா நடக்காது. நான் வேறு இங்கேயே குதிச்சிட்டேனே. நல்ல வேலை இங்கே குதிச்சிட்டேன். அங்கேயே நின்றுட்டு இருந்தேன்னா துப்பாக்கி வச்சு சுற்றுப்பார், நான் அந்த சைடு வர்றதை பார்த்து. இப்போ இங்கே யாரும் இல்லை. இப்போ நம்ம இறங்கிடலாம் மறுபடியும். இப்போ பார்ப்போம். கிராண்ட்பா இங்கே இல்லை. இப்போ சேஃப்கி உள்ளே போட்டு திறந்து பார்த்துடலாம் என்ன இருக்குன்னு. ஓகே, இப்போ போட்டாச்சு. ஷெட்கி தான் கிடச்சிருக்கு. சரி, ஷெட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ போய் பார்த்துடலாம். இல்லை, யாருமே இல்லை. இப்போ நம்ம எலிவேட்டர் வழியாகவே போயிடலாம். குதி. ஓகே, இப்போ போயிடலாமா? கிராணி இருக்குமா? இல்லை. இப்போ திறக்கணுமா இதை? ஓகே, இப்போ திறந்தாச்சு. இப்போ நம்ம போயிடலாம். ஷெட்டை போய் திறந்துடலாம். இப்போ திறந்தாச்சு. ஓப்பன் பண்ணு. ட்ரெயின் கீ தான் இருக்குது. சரி, ட்ரெயின் கீ எடுத்து போகலாம். இப்போ கிராண்ட்பா அந்த சைடு வரக்கூடாதுப்பா. இப்போ யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். திறந்து வேற இருக்காங்க கதவு. அவங்க மேலே கட்டை ஒழிச்சு வச்சுருக்காங்க. மேலே போகும்போது அந்த கட்டையை எடுத்துக்கலாம். துப்பாக்கி கிடச்சா அந்த துப்பாக்கி வச்சு காக்காவை சுட்டு. ஐயோ, கிராணி நான் பார்க்கல போல். அந்த துப்பாக்கி அடிச்சிச்சுன்னா அந்த காக்காவை சுட்டு அந்த எடுத்துக்கலாம். துப்பாக்கி கிடைக்கலன்னா பற்ற வச்சுட்டு அது ஓரம் கிளப்பிடலாம் அந்த காக்காவை. இன்னும் வரவே இல்லை. இப்போ கிராணி பார்க்கல, போயிடலாம். ஐயோ, வந்துச்சு. ஓடு. ஐயோ, வந்து ஓடு. வந்தா இல்லையா? ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணிப்போம். எப்போவுமே நம்ம ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும், அதுதான் நல்லது. ஒருவேளை நம்மளுக்கு வெப்பன் கீ கிடச்சி உண்டிகோல் எடுத்துட்டோன்னா ஈஸியாக தான் இருக்கும் எல்லாம். அதனால தான் இப்போவே நான் ஸ்டோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே ஒரு ஸ்டோனும் இருக்கா, அதையும் எடுத்துடலாம். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கிராண்ட்பா அந்த சைடு வந்துடுமோன்னு. கிராணி கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். நான் கிராண்ட்பாவை துப்பாக்கி வச்சு சொல்கிறாரு பாருங்களேன். யோபா, அதுக்கிட்ட தான் தப்பிக்கவே முடியாது. அதனால ஃபஸ்ட்டு நம்ம உண்டிகோலை எடுக்கணும். அதுக்கு நம்ம வெப்பன் கீ ஃபஸ்ட்டு எடுக்கணும். இந்த ட்ரெயின் கீயை என்ன பண்ணலாம்? மேலேருந்து தூக்கி போட்டுடலாமா? தூக்கி போட்டு வெப்பன் கீ எடுக்கலாம்.
மேலே போயிடலாம். இப்போ அந்த ட்ரெயின் கீயை போட்டு அங்கே ஒழிஞ்சிருந்துச்சுல அந்த கட்டையை எடுத்து இந்த ரூம் வழியாக குதிச்சு இப்போ எலிவேட்டரில் வந்தாச்சு. கீழே இந்த எலிவேட்டர் மேலே கொண்டு வந்ததை அப்படியே கீழே கொண்டு போயிடலாம் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு. இப்போ பார்த்தோம்னா இந்த கிச்சன்லேயும் யாரும் இல்லை. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த கட்டியை தூக்கிட்டு அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன், இங்கே தான் அதிகமாக வெப்பனுக்கு இங்கே தான் ஒழிச்சு வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். பார்த்தீங்களா, இங்கே தான் ஒழிச்சு வச்சுருக்காங்க. இப்போ உட்டை தூக்கி போட்டு வெப்பன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த உட்டெல்லாம் வேலைக்காக போல் நம்ம வெப்பன் எடுத்துகிட்டு துப்பாக்கி எடுத்துடலாம் தாத்தா கிட்ட இருந்து. தாத்தா வரப்போ ஐயோ பார்த்தாரு, ஓடு துப்பாக்கியை லோட் பண்ணுறாரு, ஓடு கிராண்ட்பாவை திசை திருப்பலாம். கதவுக்குள்ளே போயிட்டோன்னு போயிட்டாரா இருக்காரா? இந்த கிராண்ட்பா தான் டேஞ்சரு. இந்த கிராணிக்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். கிராண்ட்பா தான் அவர்கிட்ட தான் நான் நிறைய வாங்கியிருக்கேன். அதான் இந்த எபிசோடில் நம்ம ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம். இந்த கிழவனுக்கும் இந்த கிழவிக்கும் 2 பேருக்கும் ரிவெஞ்சு. இந்த கிழவனுக்கும் அந்த கிழவிக்கும் மண்டை மேலேயே போட போகிறேன். அதுக்கெலாம் போன எபிசோடெலாம் சொன்னேன், நடக்கலை. இந்த எபிசோடில் கண்டிப்பாக நடக்கும் பாருங்கள். நான் வேறு அடிக்கடி பயத்தில் வளர்றேன். பக்கத்துலேயே வரல. ஐயோ இங்கே ஒழிக்கிறாங்க. ஓடு. நான் வளர்த்துட்டே இருக்கேன். அந்த கிராண்ட்பா பார்த்தோன்னே நான் பாதி தூரம் தான் வந்து அதுக்கு மேலே வரவே மாட்டேங்குது போல். மூட்டு வலி வந்துச்சு போல் அதுக்கு. ஐயோ வருது. உள்ளே போக விட மாட்டேங்குது. இப்படி இருந்தால் எப்படிங்க தப்பிக்க முடியும்? பேச்சா இருக்கியா? கிராணி இருக்கு. ஐயோ இங்கே தான் இருக்குது கிராணி. ட்ராப் போட்டு போயிருக்கீங்க ஏன்? அவ்வளோ கொலை வெறி. ஆனால் நான் விழ மாட்டேன். இப்போ எதுக்கு நான் இந்த சைடு வந்தேன்? ஐயோ அந்த சைடு போகலாம், யாரும் இல்லைல்ல. இருந்தாலும் பார்த்துட்டே போகணும். 2 பேரில் யாராச்சும் வந்தாங்கன்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு. போ ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். யாரும் இல்லை. ஐயோ இப்போ தான் சொன்னேன் மாட்டேன்னு மாட்டிக்கிட்டேன். ஐயோ சத்தம் கேட்டு கிராணி வந்துடும். ஓடு வெப்பனை எடுக்கணும். ஐயோ போச்சுடா, சோழி முடிஞ்சிச்சு. ஐயோ அந்த சைடே ஓடி இருக்கலாம் போல். நான் ஒருத்தன் வேகமாக போய் எடுத்துடலான்னு நினச்சா அது ஒன்று. கிராணி அந்த சைடு வந்துடுச்சு. மறுபடியும் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் இதை. இந்த கிழவனும் அந்த 2 எபிசோடில் நிறைய வாட்டி அடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோடில் ரிவெஞ்ச் எடுக்க தான் போல. அந்த துப்பாக்கியை வாங்கி அந்த 2 பேருக்கும் ஒரு புல்லட்டாச்சும் வைப்பேன். 2 பேருக்கும் அப்படி வைக்கலை என்ன பண்ணுவேன்னு எனக்கும் தெரியாது. அதனால் பார்த்தோம்னா 2 பேர் போகிறாங்க. மறுபடியும் டிஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சுல, 2 பேர் போகிறாங்க. இப்போ தொடர்ந்து ஓடிடலாம். ஓடு போ வேமா போ. கால் நொண்டி நடக்கிறான். ஆமாம்ல, டே 2 இங்கே தான் வெப்பன் கீயை விட்டோம். இப்போ வெப்பன் எடுக்கலாம். ஐயோ எடு அந்த கிழவன் வேற வந்துக்கிட்டே இருப்பான். போ வெப்பன் எடுக்கணும். ஓப்பன் பண்ணு எடுத்து. ஐயோ உட்காந்தேன். எடு என்கிட்ட உட்காந்து சொல்லு.
இப்போ இந்த சத்தம் கேட்டு யாராச்சும் வந்திருக்கணும். இந்த இடத்துல யாரும் வரா மாதிரியே தெரியலை. அதனால இப்போ நம்ம போயிடலாம். இப்போ போகலாம். இப்போ மேலே ஏறி போயிடலாம். மேலே போயிருந்து நம்ம அடிச்சிடலாம். மேலே போகணும். மேலே போ 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 மேலே போ மேலே போ மேலே போ மேலே போ மேலேருந்து அடிச்சிடலாமா? இந்த காக்காக்கு வச்சிடலாமா? இந்த காக்கா வேறு எஸ்கேப் ஆகிட்டே இருக்கும். போன வாட்டிலாம் அதே மாதிரி தான். இந்த கேமை ஃபஸ்ட் டைம் விளையாடும் போது சும்மா அடித்து பார்ப்போன்னு அடித்தா குதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதனால் கல்லை வேஸ்ட் பண்ண வேணாம். யாருமே வரல. இந்த சைடு வராங்களா? யாரும் வரல. எல்லாம் வேலைக்காக போல். நம்ம கீழே இறங்கிடலாம். கீழே இறங்கி வேட்டை இருக்கு. இறங்கலாம். இப்போ இறங்கி யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்து அடிச்சிடலாம். இப்போ இறங்க இறங்க இறங்க. ஐயோ கிராண்ட்பா என்கிட்ட இருக்குதுல்ல, போடு மண்டையில். ஐயோ மண்டையில் போடு. துப்பாக்கியை வாங்கி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா டிஸ்கோ டான்ஸ் ஆடுறாரு கிராண்ட்பா. டிச்சுக்கு 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 டிச்சு காலை பாருங்களேன். நல்லா டிஸ்கோ டான்ஸ் ஆடுறாரு. இப்போ புல்லட் இங்கே இருக்குது. நம்ம எப்போவுமே புல்லட் ரீலோட் பண்ணிக்கலாம். ஐயோ கிராண்ட்பா வச்சாச்சு. கிராண்ட்பா வச்சாச்சு. இந்த சவுண்டு கேட்டு இப்போ கிராணி வரும் பாருங்களேன். ஏய் கிளவி வாடி வாடி வாடி, உனக்கு போடு மண்டையில். கிராண்ட்பாவை காணோம். ஐயோ எஞ்சி போயிட்டார் போல். சரி விடு. இப்போ மேலே போய் ஏதாச்சும் கிடைக்குதா? ஃபஸ்ட்டு புல்லட் எடுத்துக்கலாம். புல்லட் எடுத்துகிட்டு இப்போ மேலே போயிடலாம் சேஃப்டியாக. மறுபடியும் இது இந்த 2 பேரை எரிச்சிட்டாங்கன்னா சுட்டுடலாம். சேஃப்டி எப்போவுமே நம்மகிட்ட இருக்கணும். கன்று எங்கேயாச்சும் போட்டுறக்கூடாது. போட்டோன்னா போட்டு நம்ம வேறு எங்கேயாச்சும் போயிட்டோன்னா அந்த நேரம் கிராணியும் கிராண்ட்பா யாராச்சும் வந்தாங்கன்னா அவ்வளோதான் காலி. என்ன மறைச்சு போயிட்டா?